ஹாய், வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ். சூப்பரான டேஸ்டான ஒரு சைவ சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன கிரேவி, எப்படி செய்கிறதுன்ற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என் வீடியோ மறக்காமல் பார்ப்பீங்க. சைவ சிக்கன் குழம்பை நிறைய பேர் வித்தியாசமாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களே அசந்துருவீங்க. வாங்க இப்போ செய்முறை பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் சோயா சங்க்ஸ்ன்றத சைவ சிக்கனை போட்டுக்கோங்க. மீல் மேக்கர்னு சொல்லுவோம், மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி டைட்டாக காற்று போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு எட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எட்டை எடுத்து வச்சுட்டு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு போல் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பிறகு இது கூடவே கிராம்பு, மிளகு சேர்த்துக்கலாம். 4 மிளகு, ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 லவங்கம், இதை மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இது ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பேனை அடுப்பு மேலே வச்சுட்டு அந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நீங்கள் போட்டுருங்க. ஒருக்கா கிண்டி விட்டுட்டு வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு எப்பயும் போல் ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்சு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இது கூடவே 2 தக்காளி போல் தக்காளியை நல்லா மெலிசாக அரைஞ்சிக்கோங்க. பொடியாக வர வரைக்கும் அரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 தக்காளி போதுங்க. 2 தக்காளி போதுமான அளவு. அதுக்குள்ளே வெங்காயமும் வதங்கி வந்துருச்சு. தக்காளி அரைஞ்சி வரத்துக்குள்ளே நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு பொன்னிறமாக. இப்போ இந்த வெங்காயத்தில் இந்த தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்ட பிறகு நல்லா ஒருக்கா நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பிறகு கொஞ்சமாக ரெஸ்ட்டில் விடுங்க. அது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். ஒருக்கா அந்த சலசலப்பெல்லாம் தக்காளி போட்டு ஓரளவுக்கா ஒரு சலசலப்பெல்லாம் அடங்கி அந்த பிறகு இப்போது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை, புதினா சேர்த்திங்கன்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போது 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமான அளவுக்கு, அதாவது ஒரு
1 டீஸ்பூன் போல் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட பேஸ்ட் இருந்துச்சுனாக்கா பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் 2-3 தண்ணியில் போட்டு இதே போல் வேறு ஒரு தண்ணியிலையும் போட்டு நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம அந்த சுடு தண்ணியிலேருந்து நான் வந்து வேறு ஒரு தண்ணிக்கு நான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு பிறகு அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம மறுபடியும் வடிச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. வடிச்சிட்டு நல்லா மீல் மேக்கரை வந்து பிழிஞ்சு நம்ம வந்து அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு பிறகு பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை என்ன செய்யணுன்றதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். மீல் மேக்கரை எல்லாத்தையும் வந்து பிழிஞ்சு சேர்த்துட்டோம். ஒருக்கா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட அந்த கிரேவி கூட இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிண்டி விடுறீங்களோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற புளிப்புத்தன்மைலாம் வந்து அந்த மீல் மேக்கருக்கு உள்ளே போகும். அது ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்த பிறகு குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூளெல்லாம் சேர்ந்து அந்த மீல் மேக்கரோட நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா இன்னொருக்கா கிண்டி விடுங்க. தண்ணி எதுவும் இப்போவே சேர்த்துறாதீங்க. இந்த மிளகாத்தூள் போடும்போது நீங்கள் எப்போவுமே வந்து சிம்மில் வச்சு போடுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வந்து கருகாது. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. உப்பை வந்து இப்போயே சேர்த்துட்டிங்கனாக்கா அப்போ தாங்க உங்களுக்கு வந்து அந்த மீல் மேக்கரில் இருக்கிற அந்த உள்ளே வந்து இறங்கும். உப்பு காரம் புளிப்பெல்லாம் வந்து இறங்கும். அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போவே சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு பிறகு இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். ஆல்ரெடி மசாலா வந்து என்னென்ன சேர்க்குறதுன்றது சொல்லியிருக்கேன். மறுக்காக சொல்லிடுறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு 4 மிளகு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் திருவல், அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா மையாக எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிம்மிலே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கருகாமல் இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழம்புக்கு தேவையான தண்ணியும் நீங்கள் வந்து இப்போவே சேர்த்துருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்ட பிறகு கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2 இப்போ பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு
ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துருங்க. நல்லா வந்து கிரேவியும் அந்த நல்லா ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே போல் ப்ரெஷர் வந்து நல்லா இறங்கிட்ட பிறகு இப்படி வந்திருக்குன்றத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். இந்த அளவுக்கு தான். இப்போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள். சைவ குழம்பு, சைவ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம். பாய்.